கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு விலகிய பிறகு பொல்லாத ஆவி வந்து சவுலை பற்றி கொண்டது. சவுல் பைத்தியக்காரனைப் போல நடந்து கொள்ள ஆரம்பித்தான். விசித்திரமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான். ராஜா அதிகாரத்தை உடையவன். ஆனால் அவரை பார்த்தால் யாராக இருந்தாலும் பயந்து விடுவார்கள். என்னது, பிசாசு பிடிச்சிருச்சு. யாரை பிடிச்சிருச்சுங்க? பிசாசு சவுலை பிடித்துக் கொண்டது. அப்போ சில பேர் யோசனை சொன்னார்கள். பொல்லாத ஆவியினாலே பீடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற சவுல் இந்த பொல்லாத ஆவியிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் சுரமண்டலத்தை நேர்த்தியாக வாசிக்கக்கூடிய ஒருவன் வந்து நேர்த்தியாக அதை வாசித்தால் இந்த பொல்லாத ஆவி சபலை விட்டு நீங்கும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அப்போ நேர்த்தியாக அற்புதமாக சுரமண்டலத்தை வாசிக்கக்கூடியவன் நம் தேசத்திலே யார் இருக்கிறான் என்று என்கொயரி பண்ண ஆரம்பித்தார்கள். என்கொயரி பண்ணிய போது இப்ப வாசிக்கலாம் வாங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். சவுல் சொல்லுகிறான், நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கவனிங்க கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். வீணை வாசிப்பதில், சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன் என்று சொன்னால் மிகவும் அற்புதமாக நேர்த்தியாக எல்லோரையும் மெய்மறக்க பண்ணுகிற விதத்தில் அவனால் சுரமண்டலம் வாசிக்க முடியும். முன்னேறுகிறவர்களுக்குள் காணப்படுகின்ற குணம் என்னவென்றால் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பது. ஜாக்கிரதையா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீதியோடு இருக்க வேண்டும். 2வது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். 3வது தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். தேர்ச்சி என்பதை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, ஜாக்கிரதையாய் உள்ளவனை பார்த்தீர்கள் அல்லவா, அவன் நீசருக்கு முன்பாக அல்ல ராஜாக்களுக்கு முன்பாக நிலை நிற்பான். ஜாக்கிரதையாய் சுரமண்டலம் வாசிப்பதிலே தேறி இருக்கிற ஒருவன், அதாவது தாவீது, இப்ப யாரு முன்னால நிலை நிற்கிறான்? ராஜாவுக்கு முன்னால் வந்து நிற்கிறான். இப்ப கேள்வி, யதார்த்தத்தில் தாவீது ஒரு சங்கீத வித்வானா என்ன, அல்லது ஒரு ஆடு மேய்ப்பனா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு ஆடு மேய்ப்பன். அப்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற தாவீது சுரமண்டலத்தை வாசிக்க எப்ப கற்றுக்கொண்டான்? எப்பங்க அதை வாசிக்க கற்றுக்கொண்டான்? முன்னேறுகின்றவன் கற்றுக்கொள்ளுகின்றவன். புரியுதாங்க? இப்போ அந்த தேர்ச்சி தாவீதுக்கு எங்கிருந்து வந்தது? கற்றுக்கொண்டதிலிருந்து வந்தது. கற்றுக்கொண்டவைகளை என்ன செய்தான்? அவன் பிராக்டிஸ் பண்ணினான். உலகத்திலேயே ஒரு பெரிய பியானிஸ்ட் இருந்தார். அவருடைய பேரு பேதரோஸ்கி. ஒரு முறை அவர் அதை வாசித்த வேளையில அவர் மீது உயரிய வைத்திருந்த ஒரு அபிமானி வந்து, ஐயா, உங்களை மாதிரியே நானும் இந்த பியானோவை வாசிக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்டார். அப்போ அந்த பேதரோஸ்கி என்ன சொன்னார்னா, நீ என்ன மாதிரி இல்ல, என்னை விட இன்னும் அருமையா உன்னால வாசிக்க முடியும். என்னது, உங்களை விட அருமையா என்னால வாசிக்க முடியுமா? கண்டிப்பா அற்புதமா வாசிக்க முடியும். அப்படின்னா சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா நான் அதை செய்யறேன் அப்படின்னாரு. அப்ப பேதரோஸ்கி சொன்னாரு, வேற ஒண்ணும் இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு 18 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணணும். எவ்வளவு மணி நேரம்? ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணணும். சரி, அப்படி எத்தனை நாளைக்கு செய்யணும்? 24 நாள்ல நானும் உங்களை மாதிரியே. அவசரப்படாதீங்க. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி 24 வருடங்கள் பண்ணணும். 24 வருடங்கள் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணா நான் உங்களை மாதிரி வாசிச்சிடுவேனா? ஓகே, வரேன் சார். அப்படின்னா அவருக்கு ஆக்சுவலா என்ன வேணும்? அந்த பேதரோஸ்கி மாதிரி பியானோ வாசிக்கணுமா? ஆனா பிராக்டிஸ் மாத்திரம் செய்ய மாட்டாரு. எப்படிங்க தேர்ச்சி வரும்? நேரத்தை வீணாக்காம எதையாவது ஒழுங்கா கத்துக்கிட்டா தான் அது வரும்.
தயவு செஞ்சு கவனிங்க அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மள நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கவங்க இருக்கீங்க. இப்படி சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீ செல்போன்ல உட்கார்ந்து இருக்கிற? இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உங்க செல்போனை நீங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது அந்த செல்போன்ல ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். அந்த விஷயம் தெரியுமா? நீங்க அதை செக் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் 12 மணி நேரம் 15 மணி நேரம் செல்போன்லயே இருக்கீங்க. இன்னும் சிலர் 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வரைக்கும் செல்போன் யூஸ் பண்றீங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் செல்போன்ல இருக்கீங்க. இதுல என்ன சாதிச்சு கிழிச்சிட்டீங்க சொல்லுங்களேன்? 30 வருஷத்துக்கு முன்னால செல்போன் எல்லாம் இல்லைங்க. அந்த நாட்கள் அவங்க சாதிச்சதை விட இன்னைக்கு செல்போனோட இருக்கிற நாம எதை சாதிச்சிட்டோம்? கணவன் ஒரு ரூம்ல இருப்பாரு, மனைவி இன்னொரு ரூம்ல இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேட்டிங், 2 பேரும் போன்ல சேட்டிங், இல்லைன்னா போன்ல வீடியோ காலிங். இதைத்தாங்க இன்னைக்கு சாதிச்சிருக்கோம். ஒரே டைனிங் டேபிள் உட்கார்ந்து இருப்பாங்க, மகளும் உட்கார்ந்து இருப்பான், மகன் உட்கார்ந்து இருப்பான், கணவர் உட்கார்ந்து இருப்பாரு, மனைவி உட்கார்ந்து இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் பேச மாட்டாங்க. காரணம் செல்போன். கணவர் கையில செல்போன், மனைவி கையில செல்போன், மகனோட கையில செல்போன், மகளோட கையில செல்போன். ஐயோ, அப்போது ஒருத்தர் பேசிக்க முடியாது துர்பாக்கிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கு இந்த செல்போன். இன்னைக்கு செல்போன் இல்லாம வாழவே முடியாது. கேள்வி சகோதரனே சகோதரியே, நேரம் கிடைக்கும் போது எதை கத்துக்கிட்டு இருக்க? தாவீது ஒரு புறத்திலே ஆடுகளை கண்ணின் மணியை போல காத்து கொண்டு மேய்த்து கொண்டிருந்தவன் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் அவன் என்ன செய்வான் தெரியுமா? சுரமண்டலம் கற்றுக்கொண்டான். பாடல்களை பாடுவதை கற்றுக்கொண்டான். பாடல்களுக்கு இசைக்கோர்வை செய்வதை கற்றுக்கொண்டான். முன்னேறுகிறவன் கற்றுக்கொள்ளுகிறவன் கற்று தேர்ந்தவனாய் இருப்பான். எனவே கற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்க வேண்டும். ஜாக்கிரதையா இருக்கிறவனை பார்த்தீர்கள் அல்லவா? அவன் ராஜாக்களுக்கு முன்பு நிலை நிற்பான். டேவிட், he was a learner. இங்கிலீஷில் ஒரு அற்புதமான வாக்கியம் இருக்கிறது. Every great leader is a great learner. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லோருமே கூட கற்றுக்கொண்டவர்கள், தேர்ச்சி அடைந்தவர்கள். ஒரு நாள் நானும் ரிக்வாரன் அவர்களும், ரிக்வாரன் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் புகழ் பெற்ற ஒரு ஊழியக்காரர், மேய்ப்பன். அவர் நம்முடைய கால்வரி டெம்பிளுக்கு வந்திருந்தார். சுமார் 1 வீக் நம்முடைய கூட இருந்தார். அவர் இங்கே இருந்த பொழுது நான் வருகிறேன், வந்து உங்களை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து போகிறேன், சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொன்னபோது சரி என்று சொல்லி நானும் போனேன். அவர்கள் இருக்கிற ஹோட்டலுக்கு போனேன். அவர்களை அழைத்துக் கொண்டு பக்கத்திலே இருந்த ஒரு ஹோட்டலுக்கு அப்படியே நடந்து நாங்கள் போனோம். போய் உட்கார்ந்தோம். தன்னோட கூட ஒரு நோட் புக்கும் வச்சிருந்தாரு, ஒரு பெண்ணு கூட எடுத்துக்கிட்டாரு. நாம பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கீங்க, அப்படி என்ன எழுதுறீங்கன்னு கேட்டேன். ஆக்சுவலா அந்த பெண்ணு புக்கெல்லாம் எதுக்காக கொண்டு வந்தீங்க? நாம தான் பேசிக்கிட்டு இருக்கோமே, கொஞ்ச நேரம் பேசலான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இந்த பெண்ணு பேப்பர்லாம் எதுக்காக கொண்டு வந்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, கத்துக்கலான்னு தான். என்னதுங்க? கத்துக்கலான்னு தான். என்ன கத்துக்கலான்னு? இந்த உலகத்திலேயே பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமான மக்களுக்கு ஆறுதல் தருகிற புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். பர்பஸ் ட்ரிவன் லைஃப். அந்த புத்தகம் பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகம் பிரிண்ட் ஆன புத்தகம். அது அவர் எழுதியதுதான். சில 1000 கோடி ரூபாயை அந்த புத்தகம் அவருக்கு கொடுத்தது. சகோதர சகோதரிகளே, அவர் அன்றைக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மை ஃப்ரெண்ட், நான் கால்வரி டெம்பிளுக்கு வந்தது கற்றுக் கொடுப்பதற்காக அல்ல. கால்வரி டெம்பிளுக்கு நான் வந்தது கற்றுக்கொள்வதற்காக. நான் பேசிக் கொண்டிருந்த போது நான் பேசுகிறவர்களை அவர் எழுதி கொண்டிருந்தாருங்க. ஆச்சரியமாக இருந்தது. எவ்ரி கிரேட் லீடர் இஸ் a great learner. மறந்து போயிடாதீங்க. சுரமண்டலம் வாசிப்பதிலே தேர்ச்சியுடையவன், கவனை சுழற்றி அடிப்பதிலே தேர்ச்சியோடு இருந்தவன். இதெல்லாம் தாவீதுக்கு எங்கிருந்துங்க வந்தது? டைமை எப்பவும் வேஸ்ட் பண்ணது இல்லை. ஒரு புறத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான், மறுபுறத்திலே சுரமண்டலம் வாசித்துக் கொண்டிருந்தவன். நேரத்தை வீணாக்கவே இல்லை. ஒரு புறத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன், மறுபுறத்திலே கவனை எடுத்துக்கொண்டு ஆடுகளை பின்பற்றி கரடியோ மற்ற மிருகங்களோ சிங்கங்களோ வருமென்றால் அவைகளை தன் கவனை கொண்டு கல் வைத்து அடித்தால் அவ்வளவுதான், அந்த மிருகம் செத்து வீழ்ந்துவிடும். எதை கற்றுக்கொண்டான்? சுரமண்டலம் வாசிக்க கற்றுக்கொண்டான், கவனை கொண்டு அடிக்கவும் கற்றுக்கொண்டான், தேர்ச்சியுடையவனானான். ஜாக்கிரதையா கவனிங்க. தான் எவைகளையெல்லாம் கற்றுக்கொண்டானோ அவைகள்தான் இன்று அவனை ஒரு உன்னத ஸ்தானத்திற்கு
கூட்டிக் கொண்டு போகிறது. அவனுடைய தகுதி என்னங்க? ஆடுகளை மேய்ப்பதுதான். ஆனால் ஓய்வு நேரங்களில் எவைகளை கற்றுக்கொண்டான்? சுரமண்டலத்தை கற்றுக்கொண்டான். கவனை கல்லை எப்படி பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டான். சுரமண்டலத்தை வாசிக்கிற போது சவுலை பிடித்திருந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு போனது. கவனை பயன்படுத்தி கல்லை விட்டு எறிந்த போதோ கோலியாத்து தலைக்குப்புற விழுந்தான். தான் எதை கற்றுக்கொண்டானோ அதே அவனை ராஜாவுக்கு முன்பாக நிலை நிறுத்தியது. எதை கற்றுக்கொண்டிருக்கிறாய் அம்மா சகோதரியே? எதை கற்றுக்கொண்டிருக்கிறாய்? இன்னைக்கு நம்மள சில பேருக்கு என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க? உங்களுக்கு இப்ப என்ன புரிஞ்சது? இப்படி பண்ணா உங்களுக்கு என்ன புரிஞ்சது? எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்க? அம்மா, இந்த ஆண்கள் எதுக்கு சிரிக்கிறாங்க உங்களால சொல்ல முடியுமா கொஞ்சம்? வராது. ஒழுங்கா சமைக்க வராது. சில பேருக்கு சாரி கட்டுறது கூட வராதுங்க, பாவம். சாதாரண சகோதரிகள் இல்லைங்க நீங்க. ஆனா இவங்க பாருங்க என்ன கட்டுவாங்களா? என்ன கட்டுவாங்கங்க? ஞானமுள்ள ஸ்திரீ எதை கட்டுவாங்கங்க? சத்தமா சொல்லுங்க. அது சமைக்க வராது, ஒழுங்கா துவைக்க வராது, ஒழுங்கா கூட்டி பெருக்க வராது. குடும்பத்தை கட்டுவாங்க, வீட்டை கட்டுவாங்க. அது சாத்தியமாங்க? சாத்தியம் இல்லைங்க. உன்னுடைய விஷயம் என்ன சகோதரனே? மனைவியை நேசிக்க வராது, பிள்ளைகளை படிக்க வைக்க வராது, ஒழுங்கா வேலைக்கு போக வராது, பிளேட்டை காலி பண்ண மாத்திரம். நம்மள மிஞ்ச யார் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த அளவுக்கு வளர்த்துட்டோம். மத்திய பிரதேஷ் என்னங்க இது? எதுவுமே இல்லைன்னா கூட நமக்கு இந்த மத்திய பிரதேஷ், ஐயா மன்னிச்சிருங்க, மத்திய பிரதேஷ்ல யாராவது இருந்தீங்கன்னா உங்களை கிண்டல் அடிக்கணுங்கிற நோக்கம் இல்லை. என்ன என்ன எதை கற்றுக்கொண்டிருக்கிறாய்? சில தாய்மாரை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அவ்வளவு அற்புதமா வளர்ப்பாங்க, அவ்வளவு நேர்த்தியா தாலாட்டு பாடுவாங்க, ஜெபத்தோடு கூட பிள்ளைகளை வளர்ப்பாங்க, ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல விசிட்டிங் ஹவுஸ்க்கு தங்களோட பிள்ளைகளை கூட்டிட்டு வருவாங்க. 2 பேரோ 3 பேரோ வருவாங்க. அவ்வளவு அழகா 2 கரங்களையும் கூப்பி, இன்னும் சில குழந்தைங்க ஷாலோம் அங்கிள் அப்படிமாங்க. இன்னும் சில பேர் ஷலோம் ஐயா, ஷலோம் அண்ணா. அந்த பிள்ளைங்க வந்து நிக்கிற விதத்தை பார்த்தாலே, அவங்க ஷலோம் சொல்றத பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. யாரு கத்து கொடுத்தது சொல்லுங்க? உங்க தாய் கத்து கொடுத்திருப்பாங்க. வளர்ப்புங்க. இன்னும் சிலர் இருக்காங்க, டேய் அண்ணாவுக்கு ஷலோம் சொல்லு. ஷலோம் சொல்லடா. என்னது? அவங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் யாரு கத்து கொடுத்துருக்கா? ஷலோம் சொல்றது, பெரியவங்களை மதிக்கிறது, இதெல்லாம் கத்து கொடுத்தா தானே? தாய்மார்களே, ஃபெயில் ஆயிட்டோம். பிள்ளைகளை வளர்க்கிற விதத்துல ஃபெயில் ஆயிட்டோம். பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை கத்துக் கொடுக்கறதுல ஃபெயில் ஆயிட்டோம். தந்தைமார், பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே ஜெபத்திலே வளர்ப்பதில் ஃபெயில் ஆயிட்டோம். அவர்களுக்கு கலாச்சாரம் பண்பாடு சொல்லிக் கொடுத்து வளர்க்கறதுல ஃபெயில் ஆயிட்டோம். ஆவிக்குரிய காரியங்களை பகிர்ந்து கொடுப்பதில் ஃபெயில் ஆயிட்டோம். அன்பு, பண்பு, பாச, நேசத்தை அவர்களை பகிர்ந்து கொள்வதில் ஃபெயில் ஆயிட்டோம். எங்க கற்றுக் கொடுத்திருக்கிற? ஒரு தந்தையாய் பிள்ளைகளை வளர்ப்பதில் ஒழுங்கா கற்றுக் கொடுத்திருக்கிறியா? ஒரு தாயாய் பிள்ளைகளை வளர்ப்பதில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாய்? தயவு செஞ்சு கவனிங்க. தேர்ச்சியுடையவன் கற்றுக்கொள்ளுவான். கற்றுக்கொள்ளுகிறவன் தான் தேர்ச்சி பெற்று சாதிப்பான். ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தாவீது என்ன செய்தான்? டைம் பாஸ் பண்ணலங்க. தம்பிமார், தங்கைமார், பெரிய ஆளாகணும்னு விரும்புறீங்களா? தயவு செஞ்சு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நானும் ஒரு ஸ்டூடெண்டா படிச்சுதான் வந்திருக்கேன். ஒரு பேச்சுலரா நானும் இருந்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பிடிக்காத வார்த்தைனா அது எனக்கு வராது அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றதுல எனக்கு விருப்பமே இருக்காது. பாட்டு பாட எனக்கு வரவே வராது, ஆனா கத்துக்கிட்டேன். பாட்டு எழுதுறது எனக்கு வராது, கத்துக்கிட்டேன். பாட்டுக்கு இசை கோர்க்கிறது எனக்கு தெரியாது, கத்துக்கிட்டேன். டைப் பண்றது கூட வராதுங்க, ஆனா கத்துக்கிட்டேன். எடிட்டிங் பண்றது எனக்கு வராது, ஆனா கத்துக்கிட்டேன். கேமராவை வச்சு ஷூட் பண்றது எனக்கு தெரியாது, ஆனா கத்துக்கிட்டேன். PA சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண தெரியாது, அதையும் கத்துக்கிட்டேன். இன்டீரியர் டிசைனிங் எனக்கு தெரியாது, அதுவும் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு கால்வரி டெம்பிள்ல நான் இங்கிருந்து பேசும்போது ரீசவுண்ட் ஆகாதபடி நம்ம சுற்றி அக்கோஸ்டிக்ஸ் இருக்கு. அந்த அக்கோஸ்டிக்ஸ் டிசைன் பண்றதுக்கு அக்கோஸ்டிக் டிசைனரை இங்க வர வச்சு இதை டிசைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டப்ப 25 lakhs கேட்டாரு.
ஒன்லி டிசைனுக்கு மாத்திரம். அப்போ நான் போய் கூகுள்ல உட்கார்ந்து அதெல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், அக்கோஸ்டிக்ஸ் எப்படி பண்றதுன்னு. இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த அக்கோஸ்டிக்ஸ் நம்முடைய ஆலயத்துக்கு வந்து பிரசங்கம் பண்ண உலக புகழ்பெற்ற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அக்கோஸ்டிக்கலி டிசைன்டு சர்ச் இஸ் கால்வரி டெம்பிள். ஸோ அக்கோஸ்டிக்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு கால்வரி டெம்பிள் எந்த அக்கோஸ்டிக்ஸ் டிசைனாக இருந்தாலும் அந்த டிசைன் நான் செஞ்சது தான். வெளியே சர்ச்சுக்கு வெளியே அந்த கார்டன்ஸ் பார்க்குறீங்களா, அந்த கார்டனுக்கான டிசைனும் நான் போட்டது தான். ஸோ கேம்பஸில் எதை பார்த்தாலும், ஏதோ பெருமைக்காக சொல்லலைங்க, கால்வரி டெம்பிளில் நீங்கள் எதை பார்த்தாலும் சரி, அது என் கையாலேயே நானே ஆர்ட் பண்ணேன். நான் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைங்க, நான் ஆர்ட் பண்ண கற்றுக்கிட்டு பண்ணேன். நண்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த கால்வரி டெம்பிளோட ஆர்ச் பார்க்குறீங்களா, அந்த ஆர்ச் டிசைனும் நான் தான் பண்ணேன். இந்த ஆர்ச் இருக்குல்ல, இதோட ஆர்ச் டிசைனும் நான் பண்ணதான். ஜெருசலேம் ஹாலில் பார்க்குறோம் இல்லையா, ஒரு அற்புதமான டிசைனோடு கூட, அந்த டிசைனும் நான் பண்ணதான். அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்டதினால்தான் இன்னைக்கு இந்த ஊழியம் இப்படி இருக்கிறது. நண்பு சகோதர சகோதரிகளே, நல்ல கவனிங்க. ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும்போது கற்றுக்கொள்ள வேண்டியவங்களை கத்துக்கிட்டேன், பேச்சுலரா இருக்கும்போது கத்துக்கிறத கத்துக்கிட்டேன். இன்னைக்கும் ஏதாவது ஒன்ன கத்துக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். முன்னேறுகிறவர்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட் என்னன்னா, முக்கியமா கற்றுக்கொள்வது. இன்னைக்கு சில ஊழியக்காரர்களும் கூட, தயவு செஞ்சு ஏதோ குறைச்சு பேசுறேன், தப்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க, சில ஊழியக்காரர்களுக்கு பைக் ஓட்ட கூட தெரியறது இல்லைங்க. எனக்கு தெரியும் அப்படிப்பட்டவங்க. கார் ஓட்டுறதுக்கு தெரியாது, நான் பைக் ஓட்ட கத்துக்கிட்டேன், கார் ஓட்ட கத்துக்கிட்டேன். அதனாலதான் எனக்கு டிடி அப்படின்னு கொடுத்தாங்க. டிடி அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? டிடினா டிரைவர் கம் டைரக்டர். உங்களுக்கு புரியுதாங்க? டிடின்னு அவங்க கொடுத்த பட்டம் என்னன்னா டாக்டர் ஆஃப் டிவினிட்டி. ஆனா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, டைரக்டர் டிரைவர் எல்லாம் ஒரே ஆளு, அப்படிதான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, கற்றுக்கொள்ளுங்கள். தாவீது தேர்ச்சி பெற்றவனாக இருந்தான். ஆல் ரவுண்டர், சுரமண்டலம் வாசிப்பதிலே தேறினவன், கவனை கையாள்வதிலே தேர்ச்சி பெற்றிருந்தவன். அந்த தேர்ச்சி அவனை என்ன செய்தது? என்ன செய்ததுங்க? ராஜாக்களுக்கு முன்பாக நிலைநிறுத்தியது. அதைத் தொடர்ந்து இன்னும் என்ன கற்றுக்கொண்டான்? எப்படிப்பட்ட தேர்ச்சியுடையவனோ, என்னென்ன விஷயங்களில் அவன் தேறினவன், இவர்கள் எல்லாவற்றையும் நாம் தியானிக்க போகிறோம். இப்ப முடிக்கிறேன். 2 சகோதரிகள் ஒன்னா ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்ல நின்னுச்சு. அப்படி நின்னப்போ கரும்பு வாங்கலையோ கரும்புன்னு வித்துட்டு வந்தப்போ 2 பேருமே வாங்கிக்கிட்டாங்க. ட்ரெயின் புறப்பட்டதும் 2 பேரும் அந்த கரும்பை கையில் எடுத்து வச்சு கடிச்சு அந்த மேல் தோலெல்லாம் அப்படியே உரிச்சு, ஒரு அம்மா அந்த எல்லாத்தையும் ஜன்னல் வழியா வீசுறாங்க. ஆனா இன்னொரு அம்மா உரிச்சு எடுத்த அந்த தோலையெல்லாம் நேர்த்தியா ஒரு பொட்டலத்துல போட்டாங்க. இந்த சகோதரி அவங்கள பார்த்து நினைச்சாங்க, பைத்தியக்காரி, பல்லுல கடிச்சு உரிச்சு அந்த தோல் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வைக்கிறாளே எதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, பாவம் இந்த அம்மா கரும்பு தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு அந்த தோலெல்லாம் வெளியே வீசிட்டு கொரட்டை போட்டு தூங்கிட்டாங்க. அதே போல இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, அதே கரும்பை கடிச்சு அந்த தோல் எல்லாத்தையும் அப்படியே நீட்டா உரிச்சு எடுத்து அதெல்லாம் வீசாம எல்லாத்தையும் ஒன்னா அந்த ஓலையெல்லாம் வச்சு என்ன செஞ்சாங்க? நேர்த்தியா அழகா ஒரு பெட்டியை செஞ்சுட்டாங்க. இந்த அம்மா தூங்கி முடிச்சா முன்னால் அந்த அழகா அந்த பெட்டி இருக்கு. ஆடட, ரொம்ப அழகா இருக்கு இந்த பெட்டி, நீங்க என்ன வாங்குறீங்களா? இல்ல வாங்கல. அப்போ இந்த பெட்டி எங்க கிடைச்சது? நீங்க இந்த கரும்பெல்லாம் உரிச்சு எடுத்தீங்கல்ல, அதே மாதிரி நான் உரிச்சு எடுத்ததை வச்சுதான் அந்த பெட்டி செஞ்சேன். எவ்வளவு அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இதை மட்டும் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் என் பொண்ணு கொடுத்தா அவ்வளவு சந்தோஷப்படுவா. கொடுக்குறீங்களா ஃப்ரீயா? நான் எதுக்கு இதை ஃப்ரீயா கொடுக்கணும்? அப்ப எவ்வளவு கொடுத்தா கொடுப்பீங்க? 200 ரூபாய் கொடுத்தா கொடு. 200 ரூபாயா? இருந்தாலும் இதை எடுத்துட்டு போனா என் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி அப்படின்னு 200 ரூபாய் கொடுத்து அந்த அழகான பெட்டியை வாங்கிக்கிட்டாங்க. ஆனா இவங்க அதெல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? இவங்க உரிச்சதையெல்லாம் என்ன செஞ்சாங்க? இப்ப புரியுதாங்க? கற்றுக்கொள்ளுகிறவர்களோ வாழ்க்கையில முன்னேறுவாங்க. கற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிறதையும் இழந்துட்டு அம்போன்னு உட்கார்ந்துருப்பாங்க. கற்றுக்கொள்ளலாம். எந்த வேலை செஞ்சாலும் அதுல அற்புதமான ஒரு தேர்ச்சி இருக்கணுங்க. ஒருவேளை தேர்ச்சி இல்லை என்றால் நீ உன்னை ஒரு உத்தியோகத்துக்கு, அது கூட இருக்கு பார்த்தலாம். நீதிமொழிகள் 10:26. பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான்.
சோம்பேறி பாருங்க. இப்படிப்பட்ட சோம்பேறிகளை யாராவது வேலைக்கு அமர்த்திட்டா அவங்களுக்கு அழுகதான். அழ வச்சிருவாங்க. பற்களுக்கு காடி மாதிரி இருப்பாங்களா, கண்ணுக்கு புகை மாதிரி இருப்பாங்களா. இந்த நம்மிலும் சோம்பேறிகள் இருக்கிறீர்கள். நீங்க எங்க வேலை செய்றீங்களோ அங்க பலரை அழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்த வீட்டுல வேலை செய்றீங்களோ அந்த வீட்டார அழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஊழியத்திலே பங்கெடுக்கிறவர்கள் கூட சில சோம்பேறிகளை நாம பார்க்க முடியும். திக்குமுக்காட வச்சிருவாங்க ஊழியத்தை ஒப்படைச்சவங்கள. கவனிக்கிறீங்களா? சோம்பேறிகள் அழ வைத்துக் கொண்டே இருப்பார்கள். தேர்ச்சி பெற்று சுறுசுறுப்பாயிருக்கிறவர்களோ ராஜாக்களுக்கு முன்பு நிலைநிற்பார்கள். என்னுடைய ஆசை, நீ முன்னேற வேண்டும், உன்னதமான ஸ்தானத்தை எட்ட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய பணியிலே தேர்ச்சி பெறு, தேர்ச்சியை கற்றுக்கொள். வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஜாக்கிரதையாயிருப்பவர்களை பார்த்தீர்களா? அவர்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நிலைநிற்பார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற அநேக வாலிப பிள்ளைகள் ராஜாக்களுக்கு முன்பு நிலைநிற்கக்கூடிய தேர்ச்சியை அருளச் செய்யுங்க ராஜா. அவர்கள் படிப்பிலே நல்ல தேர்ச்சியை அருளுங்க. வேலை செய்கிற இடங்களிலே நல்ல தேர்ச்சியை அருளுங்க. ஞானத்தை கற்றுக்கொள்ளும் விஷயத்திலே தேர்ச்சியை கொடுங்க ராஜா. அப்படியே குடும்பத்தை கட்டுகிற விஷயத்திலே தேர்ச்சியை கொடுங்கப்பா. பிள்ளைகளை ஆவிக்குரியவர்களாய் வளர்க்கிற விஷயத்திலே நல்ல தேர்ச்சியை அருளிச் செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, தேர்ச்சி பெறுகிறவன் கற்றுக்கொள்ளுகிறவன். எனவே கற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்கு அருளுங்கப்பா. என்று கேட்ட இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கும்படி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72